நன்றி, வணக்கம். இன்றைக்கு பாருங்கோ, இந்த கருவாட்டுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னால் வளையா கருவாடு. குழம்பு கொண்டு வைக்கிறோம் பாருங்க. அப்படி இன்றைக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வளையா கருவாட்டில் குழம்பு பண்ணால் அப்படி தான் இருக்கும். கருவாட்டு குழம்பு எப்படி ருசிக்கிறோம்னு மட்டும் பாருங்க. விட்டுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்ச நேரம் ஊற விடுவோம், உப்பு போகட்டும். பச்சை மிளகா மரத்தில் ஆகிடும். அப்படி மூன்று மிளகா 3 காணும். வெங்காயம் பட்டியாச்சு. என்ன யாழ்ப்பாணத்தில் இதான் சம்பா சண்டையா? சம்பா வந்ததுக்கு தெரியாது. என்ன சண்டை? சனவெல்லாம் சேர்ந்து அடிக்க போயிட்டோம். இசைக்குள் நடக்கலையா? நடக்கவே இல்லையா? இப்போ அங்கே போயிருந்தா அங்கேயும் தக்காளி பழம் பட்டிருக்கேன். கருவாட்டு குழம்பு பாருங்களே, தக்காளி பழம் நான் போட்டு இப்படி வைக்கிறோம். தக்காளி பழத்தை சின்ன கட்டணும், அப்போ தான் தக்காளி பழம் இருக்கிறது தெரியாது. இல்லாட்டி அது தோல் வந்து கொண்டு இருக்கு, சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். செஞ்சு மிளகாய காம்பை வெட்டக்கூடாது. காம்பை எடுத்து போட்டு காம்பை வெட்டாமல் அதை அரைவாசியாக வெட்டி போட்டு அப்படியே வெட்டி விட்டா சரிங்க. வெட்டு பழகிட்ட சரி. கருவாடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விடுவோம். இப்போ கழுவி போட்டு தண்ணியை வடித்து எடுக்கணும். இப்போ கருவாடை போடுவோம். அதுக்குள்ள கருவாடை பொரிஞ்சிட்டுக்கு நல்லா பெரிய விடக்கூடாது. அரை பெரிய எல்லாம் எடுத்துருவோம். தண்ணியை நல்லா வடிச்செடுக்கணும். இப்போ வந்து நாங்கள் இந்த கருவாடு பொரிச்ச தண்ணியை தான் விட போகிறோம். கடுகு கொஞ்சம் உண்டு, பெரிய சீரகம், கருவேப்பிலை இதை இன்னும் பார்த்து கண்டுபிடிக்கணும். சின்ன வெங்காயத்தில் அரைவாசி வெங்காயத்தை போடுறோம். எனக்கு கொஞ்சம் அரைவாசி கிடாக்கு சூப்பராக தேவை. இப்போ வெட்டி வச்சுக்க தக்காளி பழத்தை போடுவோம். வதக்கிறதுக்கு வெங்காயம் போட்டாங்க. இப்போ சும்மா போடணும். வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாயம் இப்போ தான் போடணும். கொஞ்சம் வந்து 2ஆம் பால் விடுவோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மசாலாத்தூள், புளி கரைச்சல்,
இப்போ பொறிச்சு வச்சுக்கிற கருவாட்டை போடுவோம். நாங்கள் முதல்ல கரண்டியை மாற்றுவோம். இது பெரிய கரண்டி, பொறிக்கிறதுக்கு எடுத்த கரண்டி. இது வந்து தக்காளி பழம் கருவாடும் போட்டு வைக்கிறோம்னா இப்படி குழம்பா தான் வைக்கணும். நாங்கள் வந்து பிரட்டலாக வைக்கிறோம்னா இன்னொரு மிளகறி ஏதோ சேர்க்கணும். அப்போ தான் பிரட்டலாக வைச்சா கறி சரியாக வரும், இல்லாட்டி காணாம வந்துடும். கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் வந்து உப்பு போடுவோம். கருவாட்டில் உப்பு இருக்கும். நாங்கள் பிறகு சுவையை பார்த்து உப்பை போடுவோம். நல்லா வச்சுட்டேன் பாருங்க, அந்த மாதிரி இருக்குந்தா. நான் விட்டு சாப்பிட்டா சும்மா சோத்தோட என்ன டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுமா? உப்பெல்லாம் சும்மா சட்டப்படி இருக்குது. எல்லாம் கணக்கு எல்லாரும் கூப்பிடினா இந்த மாதிரி இருக்கு. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சது. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.